வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமானின் அருளாசி பெற்ற இடங்கள் பல இருந்தாலும் அதில் மிக முக்கியமானது அறுபடை வீடுகள். அசுரர்களை வென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்க முருகன் தேர்ந்தெடுத்த அந்த 6 புனித தலங்களின் வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவிற்குள் செல்லும் முன் மறக்காமல் நம்ம முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். முதலில் நாம் காண்பது மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம். இது முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலம். இங்கு முருகன் திருமணக் கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள மலையே சிவபெருமானாக கருதப்படுவதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக போற்றப்படுகிறது. இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர். அடுத்து கடலோரத்தில் அமைந்திருக்கும் ஒரே படைவீடு திருச்செந்தூர். சூரபத்மன் எனும் அசுரனை வதம் செய்ய முருகன் போர் புரிந்த இடம் இதுவே. தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய இந்த தலத்தில் இன்றும் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மூன்றாம் படைவீடு பழனி. ஞானப்பழத்திற்காக தன் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு கையில் தண்டத்துடனும் கோவணத்துடனும் முருகன் அமர்ந்த இடமே பழனி. சித்தர்களில் ஒருவரான போகர் நவகர்புரத்தால் நவபாஷாணம் செய்த சிலையே இங்கு மூலவராக உள்ளது. உலகியல் பற்றுகளை துறந்து ஞானத்தை பெறுவதே இந்த தலத்தின் தத்துவம். நான்காம் படைவீடு சுவாமிமலை. தந்தைக்கு பாடம் சொன்ன தகப்பன் சாமி உறையும் இடம் சுவாமிமலை. பிரணவ மந்திரத்தின் பொருளை தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் இது. அறிவுக்கும் கல்விக்கும் மிக முக்கியமான படைவீடாக இது கருதப்படுகிறது. ஐந்தாம் படைவீடு திருத்தணி. போர் முடிந்த பிறகு தன் கோபம் தணிந்து முருகன் அமர்ந்த மலை திருத்தணி. இது அவர் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட தலம். மன அமைதி தேடுபவர்களுக்கு ஏற்ற இடம் இந்த திருத்தணி மலை. ஆறாம் படைவீடு பழமுதிர்ச்சோலை. கடைசியாக மதுரையில் உள்ள பழமுதிர்ச்சோலை. இங்குதான் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் திருவிளையாடல் புரிந்தார். கல்விச் செருக்கை அகற்றி எளிமையையும் ஞானத்தையும் போதிக்கும் இடமாக இது திகழ்கிறது. முருகனின் இந்த 6 படைவீடுகளும் மனித வாழ்வின் வெவ்வேறு நிலைகளை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் எந்த படைவீட்டிற்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.